நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறதுக்கு கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இன்னைக்கு மகளிர் தினம். நமக்கு தாயா, தங்கையா, சகோதரியா, மனைவியா, மகளா, இப்படி பல ரூபங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் இன்றைக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இதுல ஒரு குட்டி கதை அப்படிங்கிறது இருக்கு. இது கதை அப்படின்னே சொல்ல முடியாது, இது ஒரு பெரிய வரலாறு. இந்த மாதிரியான ஸ்டோரி எல்லாம் நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது. மகளிர் இந்த கதையை கேட்டு தங்களை தாங்களே பெருமைப்பட்டு கொள்ளலாம். எப்படி சொல்றது அப்படின்னா, மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம மானுடராய் அப்படிங்கிறதுக்கே மங்கையராய் அப்படின்னு நாம வச்சுக்கலாம். இன்னைக்கு நாகரிக உலகத்துல என்னதான் பெண்கள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் கூட பெரும்பாலான பெண்கள் வீட்டுல தான் இருக்காங்க. இதோட ஒரிஜினல் கதை என்ன தெரியுங்களா? இது டிஎன்ஏ, மனித குலத்திற்கே உண்டான ஒரு டிஎன்ஏ. இது எப்படி வந்துச்சு? மனிதன் வேட்டையாடி வாழ்ந்த காலகட்டத்துல, கற்காலத்துல ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வேட்டையாட போனாங்க. ஆண் ஒரு பக்கம் வேட்டைக்கு போவான், பெண் ஒரு பக்கம் வேட்டைக்கு போவாங்க. இது நெருப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. நெருப்பை கண்டுபிடிச்ச பிறகு மனிதனுக்கு ஒரு மாபெரும் சக்தி கிடைச்சது. இந்த நெருப்பை பார்த்து மிருகங்கள்லாம் பயப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். நெருப்பை எப்படி உருவாக்கணும்னு அவனுக்கு தெரியாது. ஒரு காட்டுத்தீ உருவாச்சு, அதை பார்த்து எல்லாம் பயப்படுறது அப்படின்னோடனே அந்த இலை தலைய அந்த நெருப்பை அணைய விடாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும் அவனுக்கு தெரியும். ஆனா அது அணைஞ்சு போச்சுன்னா திரும்ப எப்படி உருவாக்கணும் அப்படின்னு தெரியாது. அப்ப ஆண் என்ன முடிவெடுத்தான் தெரியுமா? நான் வேட்டைக்கு போறேன், பெண்ணை கூப்பிட்டு நீ இந்த நெருப்பை அணைய விடாம பார்த்துக்க, ஏதாவது சொல்லிய பொறுக்கி அது மேல போட்டுக்கிட்டே இரு, நான் வேட்டைக்கு போயிட்டு மாமிசம் எடுத்துட்டு வரேன், நீ அடுப்பு பார்த்துக்க, அந்த நெருப்பை அணைய விடாம பார்த்துக்க அப்படின்னு அந்த காலகட்டத்துல சொன்னோம். இதுதான் கடைசி வரைக்கும் பரவிருச்சு. இது கேட்கறதுக்கு வேடிக்கையா இருந்தாலும் இதுல இன்னொரு சம்பவம் இருக்கு. என்னன்னா, அன்றைய காலம் தொட்டு பெண் என்பவள் அந்த நெருப்பை ஊதி 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 அவளோட பார்வைய கிட்ட பார்வை ஆயிடுச்சு. அந்த நெருப்பை சுத்தி ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு சொல்லி பாப்பா, அவ்வளவுதான். இதுதான் பெண்கள் இன்னைய வரைக்கும் தன்னோட குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அவங்களோட வாழ்நாளையே வச்சிருந்தாங்க. கிட்ட பார்வை அப்படிங்கிறது. ஆணுக்கு தூர பார்வை ஆயிடுச்சு. அவன் அம்பை எடுத்து குறிப்பார்த்து தூரம் இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் தெரிஞ்சது, கிட்ட இருக்கிறது தெரியல. இன்னைய வரைக்கும் இது தொடருதுன்னு சொன்னா நம்புவீங்களா? சொல்றேன். நீங்க ஆணா இருந்தால் வீட்டுல குளிச்சுட்டு வெளில வருவீங்க, நேரா பீரோவையோ இல்ல ரேக்கையோ திறந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், ஆண்கள் பெரும்பாலும் உள்ளாடைய தேடுவாங்க. எங்கடா இங்க இருந்த பனியனை காணும், எங்கடா இங்க இருந்த பனியனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அம்மா எங்கம்மா என் பனியனை காணும், எங்கம்மா என் ஜட்டியை காணும் அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. அங்கேருந்து மனைவியோ இல்ல தாயோ இந்த மாதிரிக்குதான் முன்னாடி இருக்கு அப்படின்னு எடுத்து போடுவாங்க. ஏன்? ஆணோட பார்வை முன்னாடி இருக்கிறத பார்க்காது. அவனோட டிஎன்ஏ தூரத்துல பார்த்தே பழகிருச்சு. கண்ணு முன்னாடி இருக்கிற பனியன் சட்டியே அவனுக்கு தெரியாது. ஆனா பெண் வந்தோடனே இந்த மாதிரிக்குதான் இருக்கு அப்படின்னு எடுத்து போட்டுரும். அவ்வளவுதான், அந்த டிஎன்ஏ அங்கே இருந்து வந்தது. அதே மாதிரி ஒரு பெண்ணை கூட்டிட்டு எங்கேயாவது வண்டியில போங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடை பேரை சொல்லி, செல்வம் ஸ்டோர் அப்படின்னு ஒரு கடை வரும், வந்துச்சுன்னா சொல்லு அப்படின்னா, பைக்ல உட்கார்ந்து இருக்கும்போது கிட்டக்க அந்த கடையை தாண்டி போன பிறகுதான் சொல்லுவாங்க, இந்த போயிடுச்சுங்க அம்மா. தூரக்க அவங்களால பார்க்க முடியாது. இது அப்படிப்பட்ட டிஎன்ஏல இருந்து வந்தது. இன்னைக்கு ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல நம்ம திமுக ஆண்டு கழிச்ச லட்சணத்துக்கு எல்லாரும் குடிகாரனா போதைக்கு அடிமையாகி ஆம்பளை பூரா உழைக்க திராணி இல்லாம தெம்பு இல்லாம மட்டையாகி கிடக்குறான். பெண்கள் தான் வேலைக்கு போய் பல குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்த காலம் அப்படிங்கிறதெல்லாம் மலையேறிட்டாலும் கூட இன்னைய வரைக்கும் அந்த குறுகிய பார்வை அப்படிங்கிறது பெண்கள் கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் அந்த குறுகிய பார்வை 100% சரியா இருக்கும். ஒரு தொழிலே தொடங்கணும் அப்படின்னு வச்சுங்களேன், உங்க தொழிலுக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனா பெண்கள்கிட்ட கேளுங்க, இது வேலைக்கு ஆகாதுங்கன்றாங்க. அது வேலைக்கு ஆகாதுங்கிறத தாண்டி தொட்டா அது அவ்வளவுதான் சர்வநாசம். அவங்களுக்கு தெரியும் அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா குறுகிய கட்டத்துல பார்த்துக்கிட்டாலும் ரொம்ப கவனமா பார்த்து கொண்டவர்கள் பெண்கள் தான். அப்படிப்பட்ட பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிட்டு நாம வீடியோக்குள்ள போவோம். இந்த போட்டோவை பாருங்க. நேத்து நான் அதிமுக கூட்டணியில் டிவிகே பேச்சுவார்த்தை நடக்குது, பவன் கல்யாண் தான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்துறாருன்னு சொன்னப்ப வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சாங்க நிறைய பேர்.
என்னமோ நான் என் இஷ்டத்துக்கு சொல்ற மாதிரியும் நான் என் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுற மாதிரியும் என்ன மாதிரியான கதைகளை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நான் பேசுனேன்னா எல்லாரும் பேசுறாங்க, எப்பா யூடியூப்ல ஒருத்தன் பேசிட்டான்பா அப்ப நம்மளும் பேசுவோம் பேசுறாங்க. நடந்த உண்மைகளை நம்ம அப்படியே பேச போறோம். இதுல யாருக்கும் வஞ்சன்ஸ் நமக்கு கிடையாது. திமுகவை தவிர வேற எந்த கட்சி மேலையும் நமக்கு எந்த வன்மமும் கிடையாது, வெஞ்சமும் கிடையாது. பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு சொல்றோம். இப்பவும் நடந்துட்டு இருக்கு, இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. 11ஆம் தேதி மோடி தமிழகத்திற்கு வருகிறார். அன்றைய தினத்துல எப்படியாவது விஜய் அவர்களை மேடையில ஏத்திடணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது நடக்குது. 11ஆம் தேதிக்குள்ள அது முடியல அப்படின்னா அதுக்கு மேல சாத்தியம் இல்லை. ஆனா பேச்சுவார்த்தை நடக்கிறது உண்மை அப்படின்னு இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. செய்திகளை நாம முந்தி தரோம், அது நடக்கிறது உண்மை. கூட்டணி அமையுமா அமையலையா அப்படிங்கிறதுல வேற. பேச்சுவார்த்தை நடக்கிறது உண்மை, நாம அதை சொல்லிட்டோம். டெப்டி சிஎம் வரைக்கும் விஜய் அவர்களுக்கு தர்றதா சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் விஜய் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்றதெல்லாம் அரசியல்ல அரிச்சுவடி தெரியாதவர்களோட பேச்சு. அதனால அதை நாம ஓரம் கட்டிடுவோம். சரி, அதே மாதிரி பெருவாரியான டிவிகேவினர் பேசுறது என்னன்னா, எப்படியாவது திமுக காலி பண்ணிடணும், பிஜேபி கூட ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கிட்டாவது நம்ம வெளியில வந்துடலாம் எலெக்ஷன் முடிஞ்சு அப்படிங்கிற மனநிலைக்கும் வந்திருக்காங்க. விஜய் அவர்கள் மீது தொடுக்கப்படும் தனிப்பட்ட தாக்குதலை இப்படிதான் திமுக வாட்டிக்கணும். விஜய் நினைச்சா ஒரு சைடு சரி பரவாயில்ல கூட்டணி அப்படின்னு முடிவு பண்ணா திமுக எதை முடிஞ்சு போச்சு. 10 சீட்டு கூட ஜெயிக்க முடியாங்க. நீ 20 கட்சி கூட்டணியை வச்சுக்கிட்டோம் 10 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை. இதற்கிடையில திமுக கூட்டணியில வெட்டுக்குத்தே நடக்குது. தேமுதிகவை விட ஒரு சீட்டு கூட நான் குறைச்சி வாங்க மாட்டேன், எனக்கு கூட தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனுடைய ஆட்கள் திருமாவளவனை கழுத்தை முடிச்சு நெரிக்காத ஒரே சொல்றாங்க. என்னங்க நேத்து வந்தவனுக்கு ராஜ்யசபா நம்ம காலங்காலமா முட்டிதேய முட்டு கொடுத்துட்டு இருக்கோம், அடங்க மறு அத்து மீறுன்னு மக்கள்கிட்ட போய் கத்துக்கிட்டு இங்க அறிவாலயத்துக்கு வந்தா மட்டும் முட்டு கூட மூடிக்கிட்டு படு அப்படிங்கிற மாதிரி நம்ம பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் ஓட முடியாதுங்க. இதெல்லாம் என்னங்க இது, நீங்க தேமுதிக விட கூட சீட்டு வேணுங்க, அவங்க ராஜ்யசபா எம்பி வேற வாங்கிருக்காங்க, நமக்கு அவங்களோட 4 சீட்டாவது கூட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர நெருக்கடி கொடுக்குறாங்க. இதே கம்யூனிஸ்ட் நம்ம காலங்காலமா உண்டியல் தூக்குறத கூட விட்டுட்டு திமுக போடுற காசை வாங்கிட்டு செவனேன்னு கிடக்குறோம். தொழிலாளர்களின் தோழன்னு பேசுறோம், ஆனா தொழிலாளியை தூக்கி போட்டு மீச்சா விட நம்ம இப்படியே பாயிண்ட் வரட்டும்னு உட்காந்துருக்கோம். இப்ப கூட நமக்கு 2 சீட்டு சேர்த்து கொடுக்கலங்க என்னங்க இருக்கு அப்படின்னு கம்யூனிஸ்டுகளும் கடும் அதிருப்தி. இதனால திமுக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இழுபறியிலேயே இருக்கு. இந்த ஆம பூந்த வீடு விளங்காது அப்படிமாங்க பாத்தீங்களா, அது மாதிரிதான் பிரேமலதா பூந்த கூட்டணியும் விளங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேமலதா பல கட்சிகளை குத்து வெட்டு கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு அசிங்கமான சம்பவங்கள் அப்படிங்கிறது அறிவாலய பேச்சுவார்த்தையில நடந்துகிட்டு இருக்கு. ஆனா திமுக தரப்புல நோட்டு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க, சீட்டு எவ்வளவுதான் அப்படிங்கிற லெவல்ல தான் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் தோல்வி உறுதி அப்படிங்கிறதுக்காக ஓட்டுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது. எப்படிங்க இது சாத்தியம் அப்படின்னு நினைக்கலாம். திமுக வேற அடிச்சு வச்சிருக்கிறதுக்கு 2 லட்சம் கூட கொடுக்கலாம், அவ்வளவு பணம் வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப இந்த மகளிர் உரிமை தொகை போட்ட அக்கௌண்ட் எல்லாமே தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. தமிழ்நாடு அரசுனா அது யாரு, திமுக தான். அதே அக்கௌண்ட்லயே திமுக பணத்தை கூட இவங்க போட்டு விடுவாங்க. அதை இல்லாம தமிழகம் முழுக்க 108 ஆம்புலன்ஸ்கள்ல பணம் போய் சேர்ந்துருச்சு. தமிழக காவல்துறையோட பாதுகாப்பையே திமுக ஓட்டுக்கான பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் சேர்த்துட்டாங்க. தேர்தல் தேதி அறிவிச்சு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பணம் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கங்க சேர்த்து வச்சாச்சு. ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான சினிமா தியேட்டர்கள், ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான கல்யாண மண்டபங்கள், பெரிய பெரிய குடோன்கள் எல்லாத்துலயுமே பணம் பல இடங்கள்ல பதுக்கப்பட்டிருக்கு. ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் விவிஐபி தொகுதிகள் எல்லாம் 5000 வரைக்கும் கூட இது ஏலம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோட முக்கியமா 3 விதமான விளக்குகள், அதாவது நல்ல விளக்குன்னு சொல்லுவாங்க இல்ல, காமாட்சி விளக்கு, அந்த விளக்கு அப்படிங்கிறது தயாரிக்கும் பணிகள் வாக்காளர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை நடக்குது. எப்படின்னா, இந்துக்களுக்கு காமாட்சி விளக்கு, கிறிஸ்துவர்களுக்கு இந்த கிறிஸ்து சிலுவை படம் போட்ட மாதிரி ஒரு விளக்கு, அது மாதிரி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிறை நிலா போட்ட மாதிரி, இது மாதிரி மத ரீதியா பிரிச்சு எல்லாத்துக்கும் பரிசு பொருட்கள் கொடுக்கக்கூடிய வேலை அப்படிங்கிற ஒரு திட்டமும் இருக்கு. இது எல்லாத்துக்குமான ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. வீட்டுக்கு வீடு வேட்டி சேலை புடவை எல்லாமே திமுக தரப்புல கொடுக்கப்படும். அதே மாதிரி சில இடங்களில், அதாவது கடுமையான போட்டி இருக்கிற இடங்கள்ல, சேட்டு கடைகள்ல, அடகு கடைகள்ல அடகு வச்ச நகையை மீட்டு கொண்டாந்து கொடுக்கிற வேலை வரைக்கும் வச்சிருக்காங்க. இப்படி பல அம்ச திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு. தோல்வி பயத்துல
ஆம்புலன்ஸ்லயே பணத்தை எடுத்துட்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னா நீங்க எந்த எல்லைக்கு போவாங்க அப்படிங்கிறத பாத்துங்க. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு கேப்மாரித்தனம், பிள்ளகாத்தனம், பித்தலாட்டம், குரலி வித்த, குரங்கு பல்ட்டி, இதுலலாம் இவ்வளவு மூளையை நீங்க செலவு பண்றீங்களே, நல்லாட்சி கொடுக்கறதுல இந்த மூளையை செலவு பண்ணியிருந்தா மக்களே உங்களை தங்க தட்டுல வச்சு தாங்கி இருப்பாங்க. நீங்க இப்ப அண்டாவையும் குண்டாவையும் தூக்கிட்டு அலையணும், ஆம்புலன்ஸ பணத்துல ஏத்திக்கிட்டு அலையணும் அப்படிங்கிற தேவையே உங்களுக்கு இருக்காத. நல்லாட்சி கொடுக்கறதுல உங்களுக்கு என்னையா கெடுதல் வந்துருது? திருடுறதுங்கிறது ஆயிப்போச்சு. ஏதோ கொஞ்சம் திருடிதான் தொலைவீங்க, கொஞ்சம் திருடிட்டு ஏதோ மீதி மக்களை டிஸ்டர்ப் பண்ணாம சட்ட ஒழுங்கு நல்லபடியா பாத்துக்கிட்டு கஞ்சா போத பொருள் இந்த மாதிரி கருமாந்தரத்தெல்லாம் உள்ள விடாம இருந்துகிட்டு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கறதுல உங்களுக்கு ஏன் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது? திருடுறதுனா மட்டும் பிஹெச்டி முடிச்சவங்க மாதிரி எல்லா வேலையும் பாக்குறீங்க. இப்படிப்பட்ட கேள்வி இருக்குல்ல. எது செஞ்சாலும் சரி, எத்தனை கூட்டணி வச்சாலும் சரி, எவ்வளவு பணம் எடுத்துட்டு வந்தாலும் சரி, இந்த தேர்தலோட திமுகவை சமாதி கட்ட வேண்டிய மனநிலை தமிழக மக்களுக்கு வந்துருச்சு. கண்டிப்பா அடிச்சு புதைப்பாங்க. அன்னைக்கு நாம எல்லாரும் பண்டிகையை கொண்டாட தயாராயிருப்போம். தொடர்ந்து